கலைஞரை பொறுத்த வரைக்கும் பத்திரிகையாளர்களாக நாங்கள் தொடர்ச்சியாக அவரை கவனிச்சிருக்கிறோம். ஒவ்வொரு தலைமுறைக்கு ஏற்ற வரைக்கும் அவங்க வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கடைசி வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு டிஜிட்டல் மீடியாலேயே ரொம்ப ஆக்டிவாக இருந்த ஒருத்தர் கூட. அப்படி இந்த தலைமுறை அரசியல்வாதிகள் உங்கள் கட்சியில் போதுமான அளவுக்கு இந்த தலைமுறையோட உரையாடக்கூடிய அளவுக்கு அப்டேட் ஆயிருக்காங்களா? ஏன் நான் அதை கேட்குறேன்னா, பொதுவான ஒரு விமர்சனம் இளைஞர்களை இருக்கக்கூடிய இடத்துல திமுக இருக்கான்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? அரசியல்வாதியோ யாராக இருந்தாலுமே வந்து நம்மளை அப்டேட் பண்ணிக்கல, கால சூழ்நிலைகள் மாறக்கூடிய இதை அதை ஏற்றுக்கொள்வதும் அதை உள்வாங்கி கொண்டு வந்து நம்ம வாழறதும் வந்து தான் நம்மள வந்து உயிரோடு வைத்திருக்கக்கூடிய ஒன்று. அதனால தான் தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து வாழ்நாள் முழுவதுமே எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதராக, எல்லாரோடையுமே ரிலேட் பண்ணக்கூடிய, தன்னோட ஒரு கிட்டத்தட்ட 40-50 வருஷம் இளைஞர்கள்கிட்ட கூட உட்காந்து இப்போ டாக்டர் எழிலன் அவரும் அவரோட நண்பர்னு சொல்லக்கூடிய அளவுக்கு என்னுடைய மகனுடைய வயசில் இருக்கக்கூடியவங்களோட உட்காந்து பேசக்கூடிய ஒருவராக அவர் இருந்ததுக்கு காரணம் அந்த ஒரு தேடல் எப்பயுமே இருக்கும். நம்ம கூட நிறைய தடவை கேள்விப்பட்டிருக்கோம், ஒரு வேர்க்கடலை சாப்பிட்டா கூட அந்த பேப்பரை படிக்காமல் தூக்கி போடுறதுக்கு அவரால் முடியாதுன்னுட்டு. ஸோ அந்த அப்டேட் அவருக்கு இருக்கும். அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ முதலமைச்சர் எடுத்துட்டிங்கன்னா நிறைய இளைஞர்கள் வந்து அவரை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக பார்க்குறாங்க. ஸோ டெஃபினட்டாக அப்படி வந்து நாங்கள் விலகி வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பில்லை.